ஹலோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சா அப்படிங்கிறத. ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி சொல்கிறது, ஒரு மாட்ரேட் மாதிரி இருக்குன்னு எனக்கு தோணுது. ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி டஃப்னு சொல்லவே முடியாது. ஸோ மாட்ரேட்டை விட கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோவில் தமிழ் எக்ஸாமுக்கான ஃபுல் ஆன்சர் கீ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு 11th ஸ்டூடெண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். இம்பார்ட்டன்ட் கொஷின், மாடல் கொஷின்லாம். ஸோ மறக்காமல் வந்து வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்துக்கவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ட்விஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஆக்சுவலி இந்த பொறுத்துக வந்து டேரெக்டாக பொறுத்துகவாகவே கொடுத்துட்டாங்க. ஆதி நீடல் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து காரிருள், அதே மாதிரி அடி அகரம் ஐ ஆதல் அப்படிங்கிறது வந்து பைங்கூல், இனமிகள் அப்படிங்கிறது பெருங்கொடை, முன் நின்ற மெய் திரிதல் அப்படிங்கிறது வந்து செங்கதிர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பொறுத்துகவாக கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கான ஆப்ஷன் வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ கீழே வந்து அவங்க கொடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லை இது. ஸோ அதனால் இது எப்படி எழுதுறது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது தெரில. ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து மேபி வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் எழுதியிருக்கலாம். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒருவேளை கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சவங்க எடுத்து கூட எழுதியிருக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. மேபி தே வில் கிவ் 1 மார்க் ஃபார் திஸ் கொஷின் இஃப் அட்டென்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இது அட்டென்ட் பண்ணியிருந்தாவே 1 மார்க் கொடுப்பாங்கங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஸோ இப்போ வந்து ஒப்புரவு என்பதன் பொருள் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஊருக்கு உதவுவது அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இதோடைய ஃபுல் விடை குறிப்பு வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் மதியானத்துக்கு மேலே ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஆன்சருக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்துடும், நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதே மாதிரி ஆன்சர் டவுன்லோட் பண்ணுற பிடிஎஃப் லிங்க்கும் இருக்கும், நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி 2 லிங்க் இருக்கும், 2 லிங்கையுமே செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 8 தொகை நூல்களில் ஒன்றான 10 புறம் சார்ந்த நூல்னு சொல்லியிருக்காங்க. காரணம் சேர மன்னர் பதின்மரின் சிறப்புகளை கூறுகிறது இந்நூல். ஓகேங்களா? ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. எனவே விடை வந்து 2ம் சரி. ஆப்ஷன் இ என்ன. 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்படல் வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து 45. ஆப்ஷன் இ என்ன. ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய மறந்துடுங்க. ஸோ லைக் திஸ் வீடியோ. ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆசிரியர். ஆப்ஷன் இ. மகிழ்ச்சியின் மைந்துரும் போல்து மறதியால் கெட்டவர்களை நினை. ஸோ ஆப்ஷன் ஆ. கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கான கலைச்சொல் வந்து செம்மொழி. பொருத்தமான இலக்கிய வடிவத்தை தேர்க. யானை டாக்டர் குறும்புதினம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை? வினை உவமை. பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாவது. பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது பொருள்களின் துன்பம் அகலும். பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாவது பற்றுகள் அகலும். ஆப்ஷன் ஆ. வெண் சுவை, வெண்மை ப்ளஸ் சுவை. எனவே இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் வந்து மாசான ஃபுகோகா. ஸோ ஆப்ஷன் இ என்ன. கீழ்கண்ட புதிருக்கான விடையை தேர்க. பூவின் உறுப்பும் நானே, புன்னகையின் பிறப்பிடமும் நானே. இதழ். ஸோ தவறான இணையை தேர்க. மல்லி ப்ளஸ் இலை உயிர் ப்ளஸ் மெயின் இருக்குது. மல்லிங்கிறது உயிர் ஓகே, பட் இலைங்கிறது உயிர் தான் வரணும். உயிர் ப்ளஸ் உயிர் வந்தால் தான் சரி. ஸோ எனவே தவறான இணை வந்து உயிர் ப்ளஸ் மெய், மல்லி ப்ளஸ் இலை அப்படிங்கிறது ஆப்ஷன் ஆ. அப்படியே குருவினா வந்தோம் அப்படின்னா நீங்கள் 3 எழுதணும். நம்ம சொன்னது பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து அது சொல்லியிருந்தோம், கேட்டிருக்காங்க. மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? ஸோ இதுவுமே சொல்லியிருந்தோம், அந்த பெரியோர்களை வந்தது. ஸோ இதுவுமே 2 இது ஈஸி தான். மனோன்மணியம் நீ எழுதுறதுனா ஓகே. அப்படி இல்லாட்டி மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. 15, 16, 18 இந்த 3 கொஷினுமே வந்து நம்ம சொன்னது தான் வந்திருக்கு. ஸோ அதனால் ஐ ஹோப் இந்த 3 கொஷினும் வந்து எழுதியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 3மே நம்ம சொன்னது தான் வந்திருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உரைநடை. தமிழ்நாட்டின் மாநில மரம் கம்பல்சரி சொல்லியிருந்தோம், வந்திருக்கு. ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை, இது 2மே நம்ம சொன்னது தான். ஸோ அதனால் எழுதியிருப்பீங்க. புணர்ச்சி விதி செங்கையில் அணிந்துரை ஈஸி தான். அதே மாதிரி பிரித்தும் சேர்த்தும் எழுதுதல் அதிலுமே ஈஸியாக தான் இருக்குது. கலைச்சொல்லாக்கம் பொருள் தருக. கலைச்சொல்லாக்கத்திற்கான பொருள் இப்போ நம்ம சொன்ன கொஸ்டின் தான். கலைச்சொல்லாக்கம் பொருள் தருக. அறிந்து துய்தல் பகுபத உறுப்பிலக்கணம் ஈஸியாக தான் இருக்குது. செய்தான் கண்டான் வென்றான். என்னே மதுரை, இது நான் நேற்று போட்ட மாடல் கொஸ்டினில் கூட இருந்துச்சு, அப்படியே கேட்டிருக்காங்க. ஈஸியான ஒன்று. கார்புள்ளி வினாக்குறி அதுவுமே சொல்லியிருந்தோம். இலக்கணத்தை பொறுத்தளவில் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, பட் அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். அடுத்தது அப்படியே 4 மார்க் வந்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸி தான்.
சலசவாயில் செங்கையில் பாடும் இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக கேட்டுட்டாங்க. வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் இதுவும் கேட்டுட்டாங்க. ஸோ அடுத்தது இன்குலா புலோ இதுவுமே நான் சொல்லியிருந்தேன். 3 இது நம்ம சொன்னது கேட்டிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து அகெயின் சிறுவினா மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது ஈஸியான ஒரு கொஷின். வேதி கலப்பு இல்லாத பூச்சிக்கொல்லி மொதல் 2மே ஈஸி தான் எழுதியிருப்பீங்க. அடுத்தது ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவேன். 3 கொஷினுமே ஈஸி தான். 3 நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் 2 தான் எழுதணும். அணி நான் 4 அணி சொல்லியிருந்தேன். உருவக அணி, வேற்றுமை அணி, பிரிதுமொழிதல் அணி, சொற்பொருள் பின்னணி படிங்கன்னு டேரெக்டாகவே உருவக அணி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. ஸோ அடுத்தது நயம் பாராட்டுதல் அது பார்த்துக்குங்க. ஸோ இதையுமே சொல்லியிருப்பேன். பகுதி விகுதி இடைநிலை இதெல்லாம் ஈஸி தான். மரபு சொற்களை தொடரில் அமைத்தெழுதல் தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெடுவினா அப்படின்னா காவடி சிற்று என்பது ஒரு வடிநடை பாடல். ஈஸியான ஒரு கொஷின் நான் சொல்லியிருந்தேன். ஸோ கேட்டுட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லை. திருக்குறள்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஈஸி தான். நான் சொல்லியிருந்தேன் திருக்குறள்லேருந்தே ஒன்று கம்பல்சரி வரும்னு. ஸோ அதனால் ஈஸி எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு கல்வி இதெல்லாம் கம்பல்சரி கேட்பாங்கன்னு சொன்ன கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆனந்தநகர் நாட்குறிப்பு அதுவும் கேட்டிருக்காங்க. ஈஸியான ஒன்று. பாரதி இதழாளர் முகம் சொல்லியிருந்தோம். ஸோ அது கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆக்கியோர் என தொடங்கும் நன்னூல் பாயிரம் பாட்டு தான் இது சரியான ஈஸி எழுதியிருப்பீங்க. செயல் என முடியும் குரலும் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஐ ஹோப் தமிழில் எல்லாருமே மோர் தென் 80+ மார்க் எடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ யாரெல்லாம் 90க்கு ஒரு 85+ மேலே எடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 1 வேர்டில் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓவரால் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின் ஈஸியாக டஃப் அப்படிங்கிற உங்களுடைய பார்வையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.